இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன? அதுவும் குறிப்பா டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா தினம் ரஷ்யா தரப்புல இருந்து 2 செட்டில்மெண்ட் பிடிச்சிட்டாங்க, 3 செட்டில்மெண்ட்ல பிடிச்சிட்டாங்கன்ட்டு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பகுதியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவா இந்த பதிவுல பாத்திரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம பதிவுகள் அன் டைம்ல போடுறதுனால நோட்டிபிகேஷன் கரெக்டா வர மாட்டேது. ரெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினமும் போடக்கூடிய பதிவுகளை பாத்துட்டீங்களா அப்படிங்கறது வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். டைமுக்கு போட சொல்லி நீங்க 10 மணிக்கு முன்னாடியே செகண்ட் வீடியோ அது மேப் வீடியோன்றதுனால இருக்கக்கூடிய வீடியோஸ் அதெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி எந்த பகுதியில் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அனலைஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. போக அப்படியே பிக்கப் பண்ணிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இந்த பதிவுகளை பாக்குறீங்களா, அவங்களுக்கா ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்ப நான் எல்லோ கலர்ல மார்க் பண்றேன் இல்லையா, தோராயமா தான் வரையறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கிழக்கு பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் தான் டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட். கீழே இருக்கக்கூடிய மினி மேப்ல பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஜூம் பண்றேன் அப்படிங்கறது உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட். இப்ப டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் லைட்டா எல்லோ கலர்ல மார்க் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கெர்சன் அப்புறம் ஜப்ரோசியா பார்த்திருந்தோம் இல்லையா, இப்ப பாக்கிறது டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட். இந்த ஜப்ரோசியாக்கு பக்கத்துல இருக்கதா டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட். சோ இந்த டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல இப்ப ஃப்ரண்ட் லைன்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் இந்த வயலட் கலர், இது எல்லாமே ரஷ்யா முன்னேறி வந்து அந்த பகுதியில பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மார்க்கிங்ஸ். இதுலயே 2 கலர் வேரியேஷன் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த வயலட் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த வயலட் கலர்ல இருக்கிறது எல்லாமே 2014ல இருந்து சண்டை நடந்துட்டு இருந்தது. அதாவது இந்த 2014ல அந்த யூரோமேடியன் மூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த எல்பிஆர் டிபிஆர் இருக்காங்க இல்லையா, சோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வச்சாங்க. இனிஷியலா உக்ரைனோட ராணுவம் வந்து அங்க உள்ள இன்டர்ஃபியர் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, கைகலப்பாச்சு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிலிட்டன்ஸா மாறி ஆயுதமேந்தி போராட ஆரம்பிச்சு சில பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க இல்லையா, சோ அது எல்லாம் வயலட் கலர்ல மார்க் ஆயிருக்கும். இப்ப 2022ல பிப்ரவரி மாசம் ரஷ்யா உள்ள வந்திருந்தாங்க இல்லையா, சோ அதுக்கப்புறம் முன்னேறி வந்து பிடிச்சதெல்லாம் ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கும் இந்த டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல. சோ ஓரளவுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் இந்த பாதையில என்னென்ன ஈவென்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்னா இந்த டொனெட்ஸ்க் ஃப்ரண்ட் தான். ஏன்னா இருதரப்புலயுமே இந்த டொனெட்ஸ்க் ஃப்ரண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏகப்பட்ட கோல் மைன்ஸ் மினரல்ஸ்ன்றது கொட்டி கிடக்கு இந்த டொனெட்ஸ்க்ல. இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறது போல சொல்லலாம். அதாவது ஆதி காலத்துல இருந்தே இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சோ நம்ம இப்போ எந்தெந்த பகுதியில ரொம்ப தீவிரமா தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த டொரஸ்க் பகுதியில இருந்து இப்ப ரெட் கலர்ல லைன் வரையறேன் இல்லையா, சோ இந்த பகுதி எல்லாமே ஆக்டிவா சண்டை நடந்துட்டு இருக்கு. தோராயமா ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட ஃபுல் ஃப்ரண்ட்லயும் சண்டை நடந்துட்டு இருக்கு முழு வீச்ல அப்படின்னா அது இந்த ஒரு பகுதி தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஃப்ரண்ட். சோ நம்ம கீழ இருந்து மேல போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த உக்லிடாரை பிடிக்கிறதுக்காக ரஷ்யா தரப்புல இருந்து இங்க இருக்கக்கூடிய ரோட கிராஸ் பண்ணி 00532 ரோடு இருக்கு இல்லையா, சோ இத கிராஸ் பண்ணி ஒடைனிக்கு போயிட்டு ஒடைனில இருந்து உக்லிடார் வரலாம். அதாவது இந்த ஒடைனிக்கு போயிட்டு ஒடைனிய முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா ஒடைனில இருந்து இந்த உக்லிடாரை பின்புறமா வந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா தரப்புல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உக்லிடார்ன்றது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டையா இருந்தது. அது காரணம் அங்க இருக்கக்கூடிய ஹைரிஸ் பில்டிங் தான். தொடர்ந்து நம்ம பதிவுல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் திரும்பி நான் இந்த மேப்ல நான் உங்களுக்கு காமிச்சறேன். ஃபர்ஸ்ட் டைம் வருவீங்களா அவங்களுக்காக. இந்த இடத்துல 2 தடவை ட்ரை பண்ணாங்க. பெருமளவுல ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த தத்ரிஸ்தான் ஆர்மி இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா, சோ அவங்க வந்து உள்ள வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பெருமளவுல லாஸ் இருந்துச்சு. ஆயுதங்களை பெருமளவுல இழந்த பகுதி அப்படின்னா அது இந்த பகுதியும் ஒண்ணு ரஷ்யாக்கு. சோ பெருமளவுல முன்னேற முடியல. அதனால இப்போ அந்த ரோட கிராஸ் பண்ணி போய் அந்த உடைனியை பிடிச்சு உக்லிடாருக்கு வரலாம் அப்படிங்கிறது உள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால இந்த தடவை ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி அந்த ரோட தாண்டி அந்த ஹைவேயை தாண்டி உடைனிக்கு போய் உடைனில இருந்து பின்புறமா வந்து அடிக்கலாம், சப்ளைஸ் எல்லாம் கட் ஆயிரும் இல்லையா, சுத்தி வளைச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ரஷ்யா தரப்பு வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்ப நான் மேப்ல காட்டும் போது உங்களுக்கு அது புரியும் என்ன காரணம் அப்படிங்கிறது போல. சோ இந்த உக்லிடார உக்ரைனோட சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஹைட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் சும்மா டெம்பரரியா மார்க் பண்ணிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பில்டிங்ஸையும் மார்க் பண்ணல, சும்மா புரிதலுக்காக நான் சொல்றேன். ஆனா எதிரில ரஷ்யா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஃபீல்ட்ஸ்ல வரணும். சோ அந்த டைம்ல இங்க இருக்கக்கூடிய ஹைட்ஸ்ல இருந்துட்டு உக்ரைனோட வீரர்கள் ஈஸியா ஏடிஜிஎம் பொசிஷன் வச்சு அடிக்கிறது, இந்த ட்ரோனை வச்சு ஈஸியா அடிக்கிறதுன்னு ஃபுல் கண்ட்ரோல் வந்து உக்ரைனு கிட்ட இருக்கும். இது போல பில்டிங்ஸ் ஆக்சுவலா இந்த உக்லிடார்ங்கிறது இன்னும் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது. நான் அதை உங்களுக்கு ஃபுல் 3Dல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லோட் பண்றேன். சோ இது
இதுதான் அந்த உக்லிடார்ல இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். 3D செக்ஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எதிரில ரஷ்ய தரப்புல வந்து ஓபன் ஃபீல்டா இருக்கறனால பெருமளவுல முன்னேறி வர முடியல. அதுவும் அவங்களோட ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். சோ அந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்ய தரப்புல இருந்து இந்த தடவை பின்புறத்துல வந்து அடிக்கலாம், ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியில முன்னேறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அது கூடவே இந்த கொஸ்டான்டிவ்காலையும் ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ப்ரோ உக்ரைனியன் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் தான். இந்த கொஸ்டான்டிவ்கால இங்க இருக்கக்கூடிய சிட்டியோட சென்டர் லைன் உள்ள போகுது இல்லையா 0053 ரோடு. சோ இந்த பகுதியெல்லாம் வந்து கிரே ஜோன் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ஆனா ஈவென்ட்ஸ்ல லோட் பண்ணும்போது ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வரைக்கும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது தோராயமா நான் வரைஞ்சு காட்டுறேன். சோ இந்த பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாசம் 13ஆம் தேதி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் வீடியோ, ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய ரஷ்யர்களை தாக்கி இருக்கோம் அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். பாத்துருந்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும். இது 13ஆம் தேதி மட்டும் இல்ல, தொடர்ந்து அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி 11ஆம் தேதிலாம் இந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. ரஷ்ய வீரர்கள் அந்த பகுதியில இருந்து இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறத இவங்களோட தாக்குதல் வச்சு பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு 2 நாள்ல வந்து இந்த பகுதியில ரஷ்யர்கள் இருந்தாங்க, நாங்க தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கறத உக்ரைன் தரப்புல காட்டுவாங்க. சோ அப்படி காமிச்சாங்களா நம்மளால வெரிஃபை பண்ணிக்க முடியும் ரஷ்யா அந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல. பட் எது எப்படியோ இருதரப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்திருப்பாங்க அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம திருப்பி மேப்ல போயிடலாம். சோ இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே அங்க எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் தான். இது வந்து 13ஆம் தேதியா, சோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா உள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில ரஷ்யன் சோர்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 0053 ரோடு இருக்கு இல்லையா, சோ அதை ஆல்ரெடி ரஷ்யா இன்னொரு இடத்துலயும் கிராஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்படி கிராஸ் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கவாட்டு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்டை கிராஸ் பண்ணி ஃபார்ம் லேண்ட்ல இருந்து இந்த ஃபார்ம் லேண்டை ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபார்ம் லேண்ட்ல இருந்து கொஸ்டான்டிவ்காவோட பின்புறத்துல இருந்து போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. அதே சமயத்துல இந்த பொபிடா இருக்கு இல்லையா, இந்த பகுதி எல்லாமே கிரே ஜோனா மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அதே போலதான் இந்த பொபிடால இருந்தும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்தாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சின்ன வில்லேஜஸ் இருக்கும், இந்த இடத்துல ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். சோ இது எல்லாத்தையும் இந்த பகுதியில இருந்து அட்டாக் பண்ணிடலாம். ரெண்டாவது இந்த பரஸ்கோய்விக்கா வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா வந்துருச்சு. இதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் நம்ம பல தடவை பார்த்திருப்போம். சோ அந்த டைம்ல வந்து இந்த பரஸ்கோய்விக்காலையும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்தோம்னா இந்த கொஸ்டான்டிவ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் இதுதான். என்ன நடக்க போகுது இந்த கொஸ்டான்டிவ்கால அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ரெண்டாவது அப்படியே கொஞ்சம் மேல போனோம்னா இந்த ஹெக்ரோவிக்கா வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ஆனா இதே உக்ரைன் தரப்புல என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அந்த லோட் ஆகும்போதே பாத்தீங்கன்னா தெரியும் 46வது உக்ரைனோட ஏர் அசால்ட் பிரிகேடு தான் லோகோலாம் போட்டு பிரதானமா போட்டுருக்காங்க. ரஷ்யாவோட டேங்கல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதோட புறநகரங்களா இருக்கட்டும் அந்த பகுதியில ரஷ்யாவோட பிரசன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல ட்ரோன் தாக்குதல் பண்ணோம், ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணோம், மோட்டார் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறது போல பெருமையா வந்து வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் அங்க வந்து பின்வாங்கி போனாங்கன்னா இல்ல, மேக்ஸிமிலிவ்கால கூட உக்ரைனியன் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மேக்ஸிமிலிவ்கால இங்க இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் எக்ஸாக்டா இந்த பில்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும். அங்க ரஷ்யா இருந்தாங்க, நாங்க பார்த்தோம், அடிச்சிட்டோம் பாருங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் எடுத்து விட்டு இருந்தாங்க. மேக்ஸிமிலிவ்காவோட உள்ள பெருமளவுல ஊடுருவி ரஷ்யா தரப்புல வந்துட்டாங்கன்னா இன்னும் ஹெக்ரோவிக்கால சண்டை நடக்குது எப்படிங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. சபடாஜ் குரூப்பா அப்படின்னு கேட்டா இல்ல, ரஷ்யாவோட ரெகுலர் ஃபோர்ஸே உள்ள இருக்காங்க. எது எப்படியோ இருதரப்புல இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை வச்சு பார்த்தாச்சு. இதுக்கு மேல ரஷ்யா அந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவுகளை நீங்க தான் எடுத்துக்கணும். சோ இப்போ அதுக்கப்புறம்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் மேல பார்த்து போக ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த மேக்ஸிமிலிவ்கால இருந்து கொஞ்சம் மேல வந்து கர்ஷ்னோரிவ்கா, இந்த ஒரு பகுதி குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் பண்ணிருப்பாங்க. ப்ரோ உக்ரைனியன் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல மார்க்கிங்ஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பெருமளவுல கிரே ஜோன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த கர்ஷ்னோரிவ்கான்றது இது மட்டும் கிடையாது, இங்க மேல 2 ஃபிங்கர் மாதிரி இருக்குது இல்லையா, இப்ப நான் வரைஞ்சு காட்டுறேன் ரெட் கலர்ல. இப்ப நான் வரையக்கூடிய அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தோராயமா தான் வரையறேன். ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்ஸ். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்ஷ்னோரிவ்கா தான். சோ இப்போ இந்த பகுதிகளுக்காக சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்க புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவர் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, சோ அந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு, இந்த லொசோவா ரிவர். சோ அந்த ரிவருக்கு உள்ள இருக்கிறதுனால சீக்கிரமா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. ஏன்னா பெருமளவுல அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கிரவுண்ட்ஸா தான் இருக்கு. சோ உக்ரைனியன் இங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஓபன் ஃபீல்ட கிராஸ் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அது சிக்கல் தான். ஏன்னா இப்ப எப்படி உக்ரைனோட ட்ரோன்கள் அட்டாக் பண்ணுதோ அதே போல ரஷ்யாவோட
ரஷ்யாவோட ட்ரோன்கள் அட்டாக் பண்ணும். சோ அது பெருமளவுல அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இந்த ஹிஸ்டரி நம்ம லோட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ஈவென்ட்ஸ் ஜூன் மாசத்துல இருந்து இப்போ. சோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவோட ட்ரோன் அட்டாக்ஸ் இந்த பகுதியில் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது போன மாசத்துல இருந்தே இந்த பக்கத்துல வந்து பயங்கரமான தாக்குதல் இருதரப்புல நடந்துகிட்டு தான் இருந்தது. சோ அதனால பெருமளவுல சப்ளைஸ் இந்த பகுதியில இருந்து வராது, மேபி மேல இருந்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அந்த பகுதியில நிவஸ்கி வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா இந்த கார்லிவ்காவுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் தான் பிரதானமா ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். சோ இவங்க பார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ஒரு கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த கர்ஸ்னோரிஃப்கால இருந்து இந்த கொஸ்டான்டிவ்கா வரைக்கும் இப்ப ரெட் கலர்ல லைன் மார்க் பண்ணிக்கிறேன் இல்லையா. சோ அவங்க ஏன் இன்னும் பெருமளவுல முன்னேறி போல அப்படின்னா அதுக்கு காரணம் கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்துல இந்த ஆச்சரட்ரேனியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறி ரொம்ப வேகமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த பகுதிகள் தான் இது எந்த அளவுக்கு வேகமா முன்னேறாங்கன்னா இது 20ஆம் தேதியோட உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய கள நிலவரம். இதே 19ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது 18ஆம் தேதி, இது 17ஆம் தேதி, இது 16ஆம் தேதி, இது 15. சோ நான் அப்படியே ஒரு டேட்டா கம்மி பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாசத்திலே பெருமளவுல ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறி வந்து சில பகுதிகளை வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க, அவங்க கட்பாட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. சோ ஒன்ஸ் இங்க இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் இந்த சொலிடோவோ இல்ல இங்க நான் லைன்ஸ் வரையறேன். சோ இந்த பகுதிகள் வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சைமல்டேனியஸா இங்க இருக்கிறவங்க முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. சோ இரு தரப்புலயும் அழுத்தங்கள் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு பெருமளவுல சிக்கலா இருக்கிறதுனால அவங்க இவாக்குவேட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பக்கவாட்டு தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சுத்தி வளைச்சிருவாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய தரப்புல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டியது இருக்கு. அதனால இங்க வந்து சும்மா ஹோல்டு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ரொம்ப அதிபயங்கரமா முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க எல்லா பகுதிகளிலும் அப்படிங்கறதால சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது சண்டை நடந்துட்டு இருக்காது இப்போதைக்கு ரஷ்ய தரப்புல. உக்ரைனியன் தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சண்டை நடந்துட்டு இருக்க பகுதி வந்து பாத்தீங்கன்னா கலினோவ் அப்படிங்கறதால சொல்றாங்க. இந்த பிச்சைனி அப்புறம் இந்த கலினோவ், சோ இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து E50 ரோடு இது கட் ஆயிடுச்சு. இந்த கலினோவ் வந்து ஒன்ஸ் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த சைடு உங்களுக்கு தெரியும் இந்த கார்லவ்காலாம் கட் ஆயிடும். இந்த கர்ஸ்னோரிஃப்காவுக்கும் இந்த கார்லவ்கா இந்த சைடுல பாத்தீங்கன்னா நடுவுல எல்லாமே புறநகரங்கள் தான். இந்த இடத்துல வந்து உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச் லைன் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சின்ன சிறுசா மார்க் ஆயிருக்கு இல்லையா. எல்லாம் நீங்க கூகுள் மேப்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் 2014 வந்து பாத்தீங்கன்னா 14 இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரென்ச் லைன்ஸ் தான். சோ ரெண்டாவது இங்க இருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஃபென்ஸ் லைன். இந்த டிஃபென்ஸ் லைனுக்கு பக்கவாட்டுல வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. சோ அப்படி பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைன் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்க்கு எந்த ஒரு சப்ளைஸும் கிடைக்காது. சோ அதனால இவங்க பின்வாங்கிடுவாங்க. சோ ஒன்ஸ் இவங்க பின்வாங்குறாங்க இந்த பகுதிகளில் இருந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யன்ஸ் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னேறி வந்துருவாங்க புறநகரங்களை. சோ அப்படி முன்னேறி வரும்போது எல்லா ஃப்ரண்ட்லயும் முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது உக்ரைனுக்கு மேலும் இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும் பெருமளவுல. இந்த பகுதியில் அவங்க சமாளிக்கணும் அப்படின்னா சீக்கிரமா இந்த பகுதியில ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும். ஆனா இந்த பகுதி அவங்க காப்பாத்துறதை விட வேற பக்கத்துல அவங்களோட அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணா கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படிங்கிற நினைப்புல கர்ஸ்க் பகுதியிலையும் ரெண்டாவது மேபி இந்த ஜப்ரோசியால பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட்ங்கிறது ஒரு 150 கிலோமீட்டர் லைன். சோ அதுல நம்ம ஓரளவுக்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பக்ரோஸ்க் பகுதியில என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குறிப்பா இந்த பக்ரோஸ்க்ல வந்து ஏகப்பட்ட சேலஞ்சஸ் ரஷ்யாக்கு இருக்கு. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படிங்கறது தெளிவா அடுத்த பதிவுல பார்க்கலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.